வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம 1 வயசுலேருந்து 2 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு காலையில் சாப்பாடு எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோள மாவு, கேழ்வரகு, அப்புறம் நம்ம தோசை மாவு, அதுக்கப்புறம் நம்ம கோதுமை மாவு, இதிலெல்லாம் எப்படி தோசை ஊற்றுறது, பணியாரம் எத்தனை விதமாக செஞ்சு குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டேஸ்ட்டில் எப்படி கொடுக்கறதுன்னு இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். ப்ரெட்டில் 2 வகை, அப்புறம் இட்லி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி ஊற்றுறது, இப்படி 11 வகை 11 நாளைக்கு இப்படி டேஸ்ட்டு மாற்றி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். 1 வயசுலேருந்து 2 வயசு குழந்தைங்களுக்கு காலையில் ஃபுட்டு எப்படி நம்ம மாற்றி எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் அதுக்கு தேவையான பொருட்கள் வச்சுருக்கிறேன். இது பாருங்கள், கம்பு மாவு, கம்பு வெள்ளை கம்பை அரைச்சிட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு நாளைக்கு தோசை பண்ணி கொடுக்கலாம். இது கோதுமை மாவு, இது கேழ்வரகு மாவு, 2 முட்டை, 3 ப்ரெட்டு. நான் இப்போது ஒயிட் ப்ரெட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் கோதுமை மாவில் ரெடி பண்ணுற ப்ரெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அநேகமாக அதுதான் கொஞ்சம் நல்லது. இப்போ சீஸ் 2 பேக்கெட் வச்சுருக்கேன். இட்லி மாவு ஒரு பவுலில் வச்சுருக்கேன். அச்சு வெல்லம், முடிஞ்ச அளவுக்கு அச்சு வெல்லம் யூஸ் பண்ணுங்கள். இது ஏன்னு கேட்குறீங்கன்னா, நல்லா அந்த கல் மண்ணெல்லாம் இதில் அதிகமாக இருக்காது, அதனால் அச்சு வெல்லம் வச்சுருக்கேன். அப்புறம் சால்ட்டு, தேவையான அளவு எண்ணெய், பெருங்காயம், கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் ஜீரக பொடி, கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு, நூக்கல், நெய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு நாள் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெட்டை குழந்தைக்கு டிஃபனாக கொடுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். கொதிக்கிற வரைக்கும் நம்ம இந்த ப்ரெட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுக்கறதுல ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அவங்களே கூட கொஞ்சம் பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் வேணும்னா பட்டர் தடவிக்கங்க. நான் நெய் தடவுறேன். ரொம்ப தடவுங்கன்னா சும்மா லைட்டாக தடவுனா போதும். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் சாப்பாட்டில் சேர்த்துக்கங்க. ஏதாவது ஒரு இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சளி பிடிக்குது அடிக்கடிக்கே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சீஸ் நான் இதில் நல்லா திருவி போட்டுட்ருக்கேன். அதில் மேலே லைட்டாக மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இதை அப்படியே எடுத்து இது மேலே வச்சு ஆவி கட்டிடுங்க. 10 நிமிஷம் கொஞ்சம் ஆவி வரட்டும். பாருங்கள், இப்போ இந்த ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் சாப்பிடுவாங்க. நீங்கள் வெறும் ப்ரெட்டு கொடுத்தீங்கன்னா அது கல் மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி சாஃப்டாகி நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ எப்படி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை அழகாக பிச்சு கொஞ்சோண்டு பட்டர் வச்சு இதோட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். இது காலையில் ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்த நாள் நம்ம ஒரு நாள் இட்லி கொடுத்துக்கலாம். இந்த ப்ரெட்டு உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். அதில் நீங்கள் பட்டர் வச்சும் குழந்தைக்கு கொடுக்கலாம். அடுத்தது நீங்கள் வீட்டில் செய்கிற சட்னியில் மிளகாய் போட்டு உங்களுக்கு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மிளகாய் எடுத்துகிட்டு காரம் இல்லாமல் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைக்கு கொடுங்க. அந்த சட்னி வச்சும் கொடுக்கலாம். ஆனால் இந்த ப்ரெட்டுக்கு நீங்கள் பட்டர் வச்சு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அடுத்த நாள் நம்ம குழந்தைங்களுக்கு இட்லி கொடுக்கலாம். இப்படி நீங்கள் ஒரே மாதிரி கொடுத்தா தான் பசங்க நிறைய பேர் நீங்கள் சொல்லுவீங்க சாப்பிட மாட்டேங்க. இப்படி நம்ம மாற்றி கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவோம். ஒரு காய்கறி டேஸ்ட்டும் இந்த இட்லிலேயே போயிடும். அப்புறம்
கொஞ்சம் வளர்ந்தோடனே நிறைய குழந்தைங்க வந்து காய்கறியே சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி டேஸ்ட் கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து தாராளமாக காய்கறியெல்லாம் சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் ஜீரகப்பொடி, இது வந்து ஜீரணம் ஆகிறதுக்காக நான் இதை சேர்க்குறேன். டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ அது மேலே கொண்டு நம்ம மாவு இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இட்லி வேகிற டைமுக்குள்ள இட்லி வெந்துடும். இப்போ நம்ம இட்லி வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். எப்பவுமே வந்து நம்ம கையை உள்ளே விட வேண்டாம். அதனால் நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கத்தி விட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். பாருங்கள், இப்போ இட்லி வெந்துருச்சு. நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இட்லி எடுத்துடலாம். கொஞ்சம் இட்லி எடுக்கும் போது நீங்கள் இந்த கையில் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி இப்படி ஊற்றிட்டு எடுத்துக்கலாம். பயமாக இருக்குது அப்படின்றவங்க வந்து லைட்டாக துணி அந்த இட்லி மேலே படாமல் இப்படி பிடிச்சி தூக்கிடுங்க. இப்படி லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு தேங்காய் சட்னியை விட வெறும் பொட்டுக்கடலை, காஞ்ச வரமிளகாய், இல்லைன்னா ஒரு நாளைக்கு பொட்டுக்கடலையும் காஞ்ச மிளகாவையும் போட்டு கொடுங்க. ஏன்னா அதுதான் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. பொட்டுக்கடலை எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோ வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லது. பாருங்கள், இப்படி நல்லா வந்து இந்த இட்லி பாருங்கள், இப்படி எடுத்த உடனே உள்ளே வந்து ரெட்டாக தெரியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லி குழந்தைங்களுக்கு பாருங்கள், உள்ள கலர் இருக்குது அந்த மாதிரி எல்லாம் கூட சொல்லி குழந்தைங்களுக்கு ஊட்டினீங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இது பாருங்கள், நீங்கள் நெய் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்து பொட்டுக்கடலை சட்னி. நான் இப்போ வந்து பொட்டுக்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டுறேன். பொட்டுக்கடலை சட்னி இல்லைனா வீட்டில் சாம்பார் வச்சிங்கன்னா சாம்பார் போட்டு ஊட்டிக்கலாம். இப்போ நம்ம அந்த பணியார சட்டியில் குழந்தைங்களுக்கு எக்கு வச்சு ஒரு பணியாரம் பண்ணலாம். இது வந்து சூடாகிட்டே இருக்கட்டும், நம்ம அதுங்காட்டி கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த இப்போ பணியார சட்டி வந்து காஞ்சிட்டே இருக்கட்டும். அதுங்காட்டியும் நம்ம வெஜிடபிள், எக் ரெண்டும் சேர்த்து நம்ம வந்து ஒரு பணியாரம் செய்யலாம். பாருங்கள், கொஞ்சோண்டு பீன்ஸ் திருவி வச்சுருக்கேன். இப்போ அடுத்து கேரட். அடுத்து வந்து நம்ம நூக்கல் வந்து குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப நல்லது. நம்ம சாப்பாட்டில் வந்து குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு 2 நாளாவது நம்ம நூக்கல் சேர்த்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஜீரண சக்தி நல்லா ஆகும், பசி எடுக்க ஆரம்பிக்கும். ஒரு முட்டை மட்டும் உடைச்சிக்கலாம். கொஞ்சம் இதில் ஜீரகப்பொடி, மிளகு பொடி, சால்ட்டு இதை வந்து நல்லா அடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப வெயிட் போட்ட குழந்தையா இருந்தால் நெய் யூஸ் பண்ணாதீங்க. இதே வெயிட்டு கம்மியாக இருக்கிற குழந்தைங்கன்னா பட்டரும் நெய்யும் நல்லாவே யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் 3 விதமாக உங்களுக்கு அந்த பணியாரம் ஊற்றி தரப்போகிறேன். ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 பணியாரம் வந்து எக்கு ஊற்றலாம். ஒரு அரை மட்டும் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் இந்த முட்டையை உடைச்சி கலந்து வச்சுருக்கோம், இதை ஊற்றிடுங்க. அது மேலே கொஞ்சம் மாவு ஊற்றிடுங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க.
இப்போ பாருங்கள், இந்த முட்டையிலேயே இந்த காய்கறி எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கங்க. லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க, ஏன்னா இந்த காய்கறிக்கு சால்ட்டு. ரொம்ப முட்டை தேவை கிடையாது, இந்த கொஞ்சோண்டு இருந்தால் போதும். 3 நம்ம இந்த காய்கறி போட்டு பண்ணுவோம். அடுத்து பாருங்கள், நம்ம சீஸ் அதே மாதிரி சீஸ் வச்சு ஒரு பணியாரம் ஒரு நாளைக்கு. கொஞ்சம் கல்லை இப்படி திருப்பி திருப்பி வைங்க, அப்போ தான் ஒரே மாதிரி வேகும். நீங்கள் இதுக்கு சட்னி வச்சும் கொடுக்கலாம். ரெண்டாவது இதுக்கெலாம் பட்டர் வச்சு கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் கட்டி கொடுக்கலாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதம். தீயை அதிகமாகவும் கம்மியாகவும் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு 3 விதமான பணியாரம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதையே நீங்கள் மாற்றி மாற்றி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். நீங்கள் இது நார்மலாக உங்களுக்கு அவசரமாக ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி வெறும்னா கூட இந்த பணியாரத்தை ஊற்றி இதில் சட்னி வச்சு கொடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி வைங்க, அப்போ தான் நல்லா வேகும். பாருங்கள், இது முதல்ல ஊற்றின தொட்டி இதை நம்ம திருப்பி போட்டுடலாம், இல்லைனா மூடி வச்சு நம்ம வேக விடலாம். கொஞ்சம் பொறுமையாக நல்லா வேகணும், அப்போ தான் இது நல்லா வேகும். டக்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வேகாது. மூடி வச்சு கூட மூடிக்கலாம். இப்படி கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா நல்லா வெந்துடும். பாருங்கள், இப்போ ஒரே மாதிரி வெந்திருக்கும். நம்ம திருப்பிடலாம். நெய் போட்டோம்னா இந்த டேஸ்ட்டு கலரு எல்லாமே நல்லாயிருக்கும். சில குழந்தைங்களுக்கு ரொம்ப நெய் பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு நெய்யே பிடிக்காது. இப்படி பிடிக்காத பிள்ளைங்களுக்கு நீங்கள் நெய் கொடுக்க வேண்டாம். பாருங்கள், இது நம்ம முதல்ல ஊற்றின தொட்டு நல்லா வெந்துட்டுருக்கோம். இந்த முட்டை ஊற்றினது இப்படி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இது 3மே சாப்பிட்ற மாட்டாங்க. சில குழந்தைங்க சாப்பிட்ரும், சில குழந்தைங்க 2 மட்டும்தான் சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்க 1 தான் சாப்பிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் திருப்பியாச்சு. நீங்கள் தொடர்ந்து இதில் நான் 3 விதமாக 4 விதமாக செய்யலான்னு தான் உங்களுக்கு ஒரே பணியார சட்டியில் 4 விதமாக செஞ்சுருக்கேன். இதையே இன்றைக்கி கொடுத்துட்டு மறுநாள் மறுபடியும் நீங்கள் பணியாரமே கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிடாது. இது ஒரு 2 நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி அந்த மாதிரி மாற்றிக்கங்க. நீங்களாக ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. இன்றைக்கி இது கொடுத்துருக்கோம், நாளைக்கு வேறு மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு. டேஸ்ட்டு மாறும்போது குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி டேஸ்ட்டு நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த இட்லி சாம்பார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தோசை, இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம முட்டை எக்கு போட்டு ஒரு பணியாரம், எக்கும் வெஜிடபிள்லாம் கலந்து ஒரு பணியாரம், நார்மல் மாவில் ஒரு பணியாரம், இப்போ சீஸ் போட்டு ஒரு பணியாரம். இதை நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரீ கேஜி அந்த மாதிரி ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு 11 மணிக்கு வந்துடுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கட்டி அனுப்பலாம். பாருங்கள், 4 நாளைக்கு 4 விதமான டேஸ்ட் வரும்.
இப்போ பாருங்கள், இது ராகி மாவு. நம்ம ஒரு நாளைக்கு வந்து இப்போ ராகி மாவு வந்து தோசை ஊற்றி கொடுக்கலாம். ராகி, அப்புறம் சம்பா கோதுமை மாவு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. அப்புறம் வரகரிசி, சிகப்பரிசி, இது எல்லாமே நீங்கள் மாவை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுக்கலாம். லைட் பாருங்க, இப்போ ஸ்டவ் கல் வந்து காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம இந்த மாவை வந்து கரைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த ராகி மாவு ஊற்றும் போது மட்டும் கொஞ்சம் நீங்கள் இந்த இட்லி மாவோ தோசை மாவோ ஏதாவது கொஞ்சம் ஊற்றிக்கங்க. அப்போ தான் தோசை ஊற்றும் போது நல்லா வரும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. நம்ம அதுங்களை வந்து சாப்பிட வைக்கிறது ஈஸியாக பண்ணலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி நீங்கள் கலக்கும் போது கொஞ்சம் அந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க. இந்த மாதிரி பாரு அம்மா, இந்த மாதிரி தோசை செய்கிறேன், இதை சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட காமிச்சே நீங்கள் செஞ்சிங்கன்னா அதுங்க ரசித்து சாப்பிடும் செய்கிறத பார்த்த உடனே. பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றி பாருங்கள். இப்போ மாவு கலக்கிட்டேன். லைட்டாக கொஞ்சம் ஜீரகப்பொடி, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஜீரகப்பொடி நம்ம சேர்க்குறது ஜீரண சக்திக்காக. கொஞ்சம் லைட்டாக ஜீரகப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம், இதெல்லாம் போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்லா பசி எடுக்கும், ஜீரணமாயிடும். இந்த ஜீரகப்பொடி போட்டவுடனே நல்லா வாசனையாக இருக்கும். இதுலேயே கொஞ்சம் பீட்ரூட் போட்டுக்கோங்க. பாருங்கள், லைட்டாக வந்து இப்படி திருவிக்கங்க. இப்போ மாவு வந்து நல்லா கலக்கியாச்சு, நம்ம தோசை ஊற்றலாம். பாருங்கள், இப்போ கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் ரொம்ப மெலிசாக ஊற்றாதீங்க குழந்தைங்களுக்கு தோசை. இப்படி கொஞ்சம் திக்காக ஊற்றுனீங்கன்னா தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ சிம்மில் தான் இருக்குது அடுப்பு, இப்படி மூடிடுங்க. ராகி மாவும் நீங்கள் வந்து இந்த அச்சு வெல்லம் அதில் திருவி போட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். இது வந்து ஒரு நாளைக்கு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நாளைக்கு கொடுங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், அந்த தோசைக்கு எண்ணெய் போட்டேன், அடுத்த தோசைக்கு நெய் போடுறேன். உங்களோட இஷ்டம், நெய் போட்டு கொடுத்து. அது ஏற்கனவே சொல்லிட்டேன், வெயிட் ரொம்ப உள்ள பிள்ளைங்களுக்கு நெய் சேர்க்காதீங்க. வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்லா நெய்யும் பட்டரும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பொட்டுக்கடலை சட்னியே கொடுங்க. இதை வந்து நான் இதை வருங்க உடச்சக்கடலை போட்டிருக்கேன், ஒரு சின்ன பவுல் அளவு உடச்சக்கடலை போட்டிருக்கேன், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பல்லு பூண்டு வந்து கொஞ்சம் அந்த தோலோடவே போட்டுருங்க. இது வந்து சால்ட்டு போட்டிருக்கேன். இதை தண்ணி விடாமல் தூள் பண்ணிக்கணும். பாருங்கள், ராகி தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். அடுத்து கோதுமை தோசைக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு டூர் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ சமீபத்தில்.
அதில் வந்து ரெடிமேட் சட்னி சொன்னேன். இப்போ நான் உங்களுக்கு உங்கள் முன்னாடி தான் பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகாய், பூண்டு, உப்பு போட்டேன். இந்த மாதிரி நமக்குன்னா காஞ்ச மிளகாய் நிறைய போட்டுக்கோங்க. இப்போ இது குழந்தைக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதனால் ஒரே ஒரு மிளகா தான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் வந்து ஒரு நல்ல டப்பாவில் கொட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது குறைஞ்சது உங்களுக்கு 20 நாள் கெட்டு போகாமலே இருக்கும். வெளியே வச்சாலே 20 நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த பொட்டுக்கடலை சட்னி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது. இப்போ இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த கோதுமை தோசைக்கு பாருங்கள், ஒரே ஒரு கரண்டி போட்டு முதல் கொஞ்சம் காரமாக வெஜிடபிள்லாம் போட்டு ஒரு கோதுமை தோசை பண்ணலாம். பாருங்கள், ஜீரகப்பொடி, மிளகு பொடி, லைட்டாக பெருங்காயம். அதுங்காட்டி அடுப்பை வந்து பற்ற வச்சிடலாம், சூடாகிட்டுருக்கோம். சால்ட்டு கொஞ்சம் இதில் வந்து நல்லா பொடியாக வெட்டிக்கங்க. ரொம்ப போட வேண்டாம், சும்மா லைட்டாக போட்டால் போதும். கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிக்கங்க. நம்ம இந்த ஜீரகமும் மிளகும் போடுறது, ஜீரகம் வந்து ஜீரண சக்திக்காகவும், மிளகு வந்து இந்த குழந்தைங்களுக்கு சில ஐட்டம்லாம் ஒத்துக்காது, அதனால் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள், இப்போ கலக்கிட்டேன். பாருங்கள், இப்போ கல் காஞ்சிடுச்சு. நம்ம வந்து இந்த தோசையை ஊற்றிடலாம். எப்போயுமே குழந்தைங்களுக்கு தோசை ஊற்றும் போது ஒரு 1.5 வயசுக்கு மேலேனா நீங்கள் மெலிசாக கூட ஊற்றி கொடுக்கலாம். இப்போ வந்து 1 வயசுலேருந்து 1.5 வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் திக்காக இதை சிம்லையே வச்சு வேக விடுங்க. ஏன்னா நம்ம காய்கறியெல்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் வேகணும். அதனால் சிம்மில் வச்சு வேக விடுங்க. இப்போ கொஞ்சம் ஐயில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த தோசை வந்து இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு கூட இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுக்கலாம். அதில் வந்து வெஜிடபிள் போடாமல் வெறும் மிளகுத்தூள், ஜீரகத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு இந்த கோதுமை தோசையை ஊற்றி கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ கோதுமை தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ கோதுமை ஸ்வீட் தோசை. இப்போ லைட்டாக இதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெல்லத்தை வந்து நல்லா இதில் சீவிடுங்க, அச்சு வெல்லத்தை. இப்படி சீவிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கரைஞ்சிரும். பாருங்கள், இப்போ மாவு கரைச்சாச்சு. நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். பாருங்கள், வெல்லம் போட்டு நல்லா கரைச்சாச்சு, அச்சு வெல்லம். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன், மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொட்டுக்கடலை ரெடிமேடு சட்னி வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு. இது வந்து நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு அப்படின்றதுனால ஒரே ஒரு மிளகா போட்டிருக்கேன், ஒரு பூண்டு போட்டிருக்கேன். இப்போ நம்ம பெரியவங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது இந்த மாதிரி
தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாவோ இல்லை திக்காவோ எப்படி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி தண்ணி ஊற்றி கலக்கிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம தாளிக்க தேவையில்லை, இந்த சட்னி வச்சு ஊட்டிடலாம். இப்போ இட்லி பண்ணேன், பணியாரம் பண்ணேன், தோசை பண்ணேன், இப்போ அதுக்கெல்லாம் இந்த சட்னி வச்சு ஊட்டிடலாம். ஆனால் டெய்லி இதே சட்னியை நீங்கள் வச்சு கொடுக்காதீங்க. ஒரு நாளைக்கு தக்காளி சட்னி, சும்மா ஒரே ஒரு தக்காளி போட்டு வதக்கிட்டு அப்படியே கடுகெல்லாம் போடாமல் வெறும்ன தக்காளி. இது வந்து கொஞ்சம் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா வெல்லம் போட்டிருக்கோம். கொஞ்சம் பொறுமையாக எடுங்க. இது வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கலக்கிக்கங்க. இது தாளிக்க வேண்டாம் குழந்தைங்களுக்கு. ஒரு நாளைக்கு சாம்பார், ஒரு நாளைக்கு இந்த சட்னி, இந்த மாதிரி நீங்கள் வந்து விதவிதமாக கொடுத்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு இன்றைக்கி சாப்பிட்ற டேஸ்ட் வந்து நாளைக்கு இருக்காது, நாளைக்கு சாப்பிட்ற டேஸ்ட்டு நாளைக்கு இருக்காது. அந்த மாதிரி டேஸ்ட்டு மாறும்போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடும். பாருங்கள், இப்போ கோதுமை அச்சு வெல்ல தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் இப்படியே கொடுக்கலாம். இது கூட நீங்கள் வெறும் பட்டர் மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பட்டருக்கும் இந்த தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது வந்து வெள்ளை சோளத்தோட மாவு. வெள்ளை சோளத்தை கடையில் வாங்கி அரைச்சி வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், இந்த கொஞ்சோண்டு ஜீரகப்பொடி, கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் சால்ட்டு, தண்ணி கொஞ்சோண்டு விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் நம்ம தோசை மாவு, சும்மா ஒரு 1/4 கரண்டி போல். பாருங்கள், இந்த தோசைக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த பொட்டுக்கடலை சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த சோள மாவோட தோசை. வெள்ளை கலர் சோளம் குட்டி குட்டியாக இருக்கும், பார்த்துருப்பீங்க, கடையிலலாம் இருக்குது. இது வந்து உங்களுக்கு எடுக்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பொறுமையாக தான் எடுக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே நீங்கள் மாவு அரைச்சி தனித்தனியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாற்றி மாற்றி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டுடலாம். ஏன் மூடி போட்டு வேக போடுறோன்னா, எண்ணெய் நிறைய விட்டு வேக போடுறத விட இப்படி மூடி போட்டு ஆவியில் வேகிற தோசை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பாருங்கள், கம்பு, சோளம், அப்புறம் அந்த மஞ்சள் கலர் சோளம், இது எல்லாமே தனித்தனியாக மாவு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு தோசை இல்லை அதில் இட்லியை கூட ஊற்றி கொடுக்கலாம். கொஞ்சம் உளுந்தும் அரைச்சி தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன கிண்ணத்தில் கலக்கி வச்சுட்டு இந்த மாதிரி இட்லி கூட ஊற்றி கொடுக்கலாம். அப்புறம் வரகரிசி தோசை, குதிரைவாளி தோசை, இந்த மாதிரி அந்த அரிசியெல்லாம் வாங்கி மிஷினில் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. அப்படி மிஷினில் அரைக்க முடியாதவங்க கொஞ்சோண்டு காலையில் எந்திரிச்சு ஊற வைங்க, மிக்சிலேயே கூட அரைச்சிக்கலாம். நீங்கள் இப்படி சிம்மில் வச்சு நீங்கள் வேக விடுங்க. நார்மலாக நம்ம சும்மா மாவை கரைச்சி ஊற்றுறத விட இந்த மிளகு, ஜீரகம் இதெல்லாம் கொஞ்சம் போட்டிங்கன்னா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். ரெண்டாவது சாப்பிடும்போது ஒரு வாசனை இருக்கும். பாருங்கள், இது வெள்ளை சோள மாவில் ஒரு தோசை. பாருங்கள், இப்போ ப்ரெட்டில் வந்து நம்ம பாம்பே டோஸ்ட்டு போடுவோம். இப்போ அது வந்து நம்ம பால்லாம் ஊற்றி போடுவோம். இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம பாலெல்லாம் ஊற்றாமல் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதை இங்கே வச்சிடலாம். ஒரு முட்டை உடச்சி ஊற்றிடலாம். இதில் ஒரு அச்சு வெல்லத்தை திருவிக்கலாம். லைட்டாக இதில் சால்ட்டு போட்டுக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த சீஸ் வந்து இதில் நம்ம திருவிக்கலாம்.
பாருங்கள், இதை நல்லா அடிச்சுக்கலாம். பாருங்கள், இதை நல்லா அடித்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த ப்ரெட்டை போட்டுக்கலாம். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சிடுங்க. இப்போ லைட்டாக எண்ணெய், கொஞ்சம் கலர் மாறுறதுக்கு முன்னாடியே இப்படி திருப்பி போட்டுருங்க. இப்போ பாருங்கள், சீஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னாக்கா இந்த முட்டை, மிளகு, ஜீரகம், சால்ட்டு, இந்த அச்சு வெல்லம் இது வரைக்கும் கலந்து நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பால் வேணால் விட்டுக்கலாம். அப்படி பால் வேணாம் அப்படின்றவங்க வெறும்னா அதை வரைக்கும் போட்டுக்கலாம். சீஸ் போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் வந்து நிறைய குழந்தைங்க வந்து சீஸு, பட்டரு அந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க. அதனால் அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நல்லா வேக விடுறது, கொஞ்சம் நல்லா வேக விட்டுடுங்க. ரொம்ப வேக்காடு கம்மியாக எடுத்துடாதீங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. எடுத்துருவோம். இது பாருங்கள், நல்லா தொட்டோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். செம்மையாக சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு நாள் ராகி தோசை, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சோள மாவில் அரைச்சி வச்ச தோசை, அதுக்கு தான் சீஸ் போட்டு இது ஆவி கட்டின ப்ரெட்டு, இது நார்மல் நம்ம மாவில் ஒரு பணியாரம், இது வந்து வெஜிடபிள் போட்ட இட்லி. பாருங்கள், எக்கும் மாவும் சேர்த்து ஊற்றின பணியாரம். இது பார்த்திங்கன்னா நம்ம சீஸும் வெஜிடபிளும் முட்டையும் சேர்த்து நம்ம ஊற்றின பணியாரம். பாருங்கள், ப்ரெட்டு வந்து நம்ம சீஸும் எக்கும் சேர்த்து நம்ம வந்து இந்த ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணியிருக்கோம். சீஸ் போட்டு ஒரு பணியாரம். பாருங்கள், கோதுமை தோசை, இது வந்து நம்ம காரமாக சாப்பிட்றதுக்காக கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். இது வந்து ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்காக கோதுமை மாவில் அச்சு வெல்லம் போட்டு தோசை ஊற்றிருக்கேன். 11 ஐட்டம் செஞ்சுருக்கேன். இது பாருங்கள், ரெடிமேடு சட்னி. நம்ம இது வெறும் பொட்டுக்கடலை போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சோம்னா குறைஞ்சது 20 நாள்லேருந்து 25 நாள் வரைக்கும் 20 நாள்லேருந்து 25 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், ராகி தோசையும் ஊற்றிருக்கேன். இந்த ராகி தோசை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ராகி தோசைலாம் ஊற்றுனீங்கன்னா நீங்கள் பட்டர் வச்சே கொடுத்துடலாம். அதுக்கெலாம் வந்து நீங்கள் சட்னி சாம்பார் தேட வேணாம். பாருங்க, இட்லிக்கு வந்து கொஞ்சம் சட்னியோ இல்லை சாம்பாரோ வச்சு தான் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. இந்த தோசைக்கும் அப்படி தான். இதெல்லாம் கூட நீங்கள் வெறும்னா சும்மா பட்டர் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ருவாங்க. இந்த சட்னி பாருங்கள், நம்ம குழந்தைக்குன்ற தொட்டு ஒரே ஒரு மிளகா போட்டு, ஒரு பூண்டு போட்டு, சால்ட்டு தேவையான அளவு போட்டு நம்ம வந்து அரைச்சி தூள் பண்ணி நல்லா டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா, அவசரமாக நம்ம போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம், இல்லை வேறு எங்கேயாவது டூர் போகிறோம் அப்படின்னா இதை வந்து கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இதை எடுத்து ஸ்பூனில் எடுத்து போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி எவ்வளோ திக்கு வேணுமோ அந்தளவு தண்ணி போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கடுகு போட்டு தாளிச்சிட்டு இந்த சட்னியை சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ குழந்தைக்கு வந்து நான் ஒரே ஒரு மிளகா தான் போட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது 10லேருந்து 25 நாள் வரைக்கும் இது கெட்டு போகாமலே இருக்கும். வெளியவே வச்சுருக்கலாம். நீங்கள் உள்ளே எடுத்து வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்களோட பேச்சுலர் சமையல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.